மனித மூளை இருக்கு இல்லைங்களா, அது இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம மூளை எழுத்துக்களையோ எண்களையோ படிக்கிறதுக்காக பழக்கப்படலை, அதற்காக படைக்கப்படலை. நமக்கு தெரிஞ்ச எல்லாமே பிக்சர் மட்டும்தான். நம்முடைய மூளை பிக்சரை மட்டும்தான் உள்வாங்கும். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து சேமா இருக்கும்போது அந்த வார்த்தையை பிக்சராக புரிந்து கொள்கிறது. நம்ம ஏர்போர்ட் போகும்போதோ ரயில்வே ஸ்டேஷன் போகும்போதோ காஃபி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ஒரு கப் சிம்பிள் போட்டு தான் நமக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா புரிஞ்சுக்க. ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு எண்ணையும் நம்ம மூளை பிக்சராக தான் புரிஞ்சுக்குது. அதனால தான் ஒரு படமாக பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஒரு புக்கில் படிக்கும்போது இருக்கிறது இல்லை. படிக்கும்போது நிறைய எனர்ஜி நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒரு இமேஜ், அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி நம்ம மூளை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதில் ஒரு சின்ன படம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடும். என்ன சம்பந்தம்? மனக்கண்ணில் தெரியும் காட்சியை நீங்கள் எழுதுனீங்களே அப்போ, அது விஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த காட்சியை அப்படியே பிரதிபலித்து நீங்கள் ஒரு படமாக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய விஷன் போர்டு. உங்கள் விஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களை இயக்குவதை விட உங்கள் விஷன் போர்டு பல மடங்கு உங்களை வேகமாக இயக்கும்.